நைட்டே அம்மா அடை தோசைக்கு ஊற வச்சுருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசை தான் பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பருப்பு, வரமிளகா, பூண்டு, சோம்பு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட சூப்பராக இருக்கும். அதனால் முருங்கைக்கீரையும் கொஞ்சமாக ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மா எப்பயுமே அடை தோசைக்கு முருங்கைக்கீரை போட்டு தான் பண்ணுவாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அதோடைய முருங்கைக்கீரையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடை தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் தேங்காய் சட்னி. அதனால் தேங்காய் சட்னியும் சைடில் அரைச்சிக்கிட்டேன். தோசைக்கெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றியாச்சு. ரொம்ப மெலிசாக ஊற்றாமல், கனமாக ஊற்றாமல் மீடியமான அளவில் ஊற்றி நல்லெண்ணெய் சுற்றிலையும் ஊற்றி வச்சு சாப்பிட்டோம்னா அடை தோசை சூப்பராக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்டாச்சு.